மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். புதிய ஏற்பாடு 1. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:4. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் நாம் எப்படி பிழைக்கக்கூடும்? இயேசு இங்கு எதை குறிப்பிடுகின்றார்? எப்படி தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும்? நித்திய ஜீவனை அடைவதற்கான எல்லா நம்பிக்கையும் தேவன் மீது, தெய்வீக திட்டம் மற்றும் அதன் வாக்குத்தத்தங்கள் மீது சார்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளும் அவருடன் இசைந்து காணப்படும். விசுவாசம், அன்பு மற்றும் கீழ்ப்படிதலில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதே உலகம் உண்டாவதற்கு முன்னதாக காணப்பட்ட தெய்வீக திட்டமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இதுவே இக்கருத்தை குறித்ததான தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. அதாவது கீழ்ப்படிதலே நித்திய ஜீவனை பெறுவதற்கான நிபந்தனையாக உள்ளது. இந்த காரியங்களை உள்ளடக்கியே கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதே. ஆமென்.